Daily. Taste the Daily. இப்போ வந்து திமுக ஒரு நெருக்கடியில் இருக்காங்கன்னா கடும் நெருக்கடியில் இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கனிமொழி எம்பி வந்து ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. என்னை வந்து செயல் தலைவரை போடுங்க. அப்போ துர்காமையா சொன்னாங்களா, என்னங்க அவங்கள போய் போடுறதுக்கு நம்ம தம்பியை போடலாம், உதயாவை போடலாமே அப்படின்னு. அவர் சொன்னால் இல்லை, அவர் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவோட கட்சியில் எனக்கு பங்கு உண்டு, உங்களுக்கு மட்டும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பங்கு கிடையாது. திமுகவை உடைக்கும் சக்தி யார்கிட்ட இருக்குன்னா கனிமொழிகிட்டது. அந்த நாடார் சமூகத்தினர் சில சமூகத்தினர் அவங்களால நடித்து சேதப்படுத்த முடியுமான சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு முன்ன கூட அடிக்கடி கேள்விப்பட்டோம். கலைஞர் திமுகன்னு ஆரம்பிக்க போகிறோம், ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலைங்க. ஸோ அதனால் என்னாச்சு, கனிமொழி ஒரு ரெபலாக மாறத்துக்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்டிங்கன்னா, இதே நிலைமை நீடித்தால் தந்தை மகன் மருமகன் கூட்டணி வச்சு கட்சியை கைப்பற்றணும்னு நினச்சான்னா கனிமொழிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்களும் கட்சிக்கு ஒழிச்சிருக்காங்க. அவங்க நல்ல தெரிந்த முகம், நல்ல அறிஞர், நல்ல ஜேர்னலிஸ்ட், அவங்க பத்திரிகையாளர், எழுத்தாளர், திறமையாக பேசக்கூடியவங்க. அதனால் கனிமொழியால் ஆபத்து வருமான்னு கேட்டிங்கன்னா ஆபத்து வரும். விஜய்க்கு எதிராக திருமாவளவனை அதிமுகவும் முதலமைச்சராக ஒரு பிளான் பண்ணிட்டு திமுகலேருந்து எதிர்ப்பு வந்து முதல் குரல் கனிமொழி. அப்பா ஆன்மா மன்னிக்காதுங்க, நீங்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறது ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிற மாதிரி, எம்ஜிஆரோட கூட்டணி வைக்கிற மாதிரி. ஸோ இது என்ன, இப்போ என்ன ஆகிடுது, திமுக கூட்டணியில் வந்து அடுத்து விரிசல் வந்து இப்போ பெரும் பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இவ்வளவு துரோகத்தையே வாங்கிட்டு அடுத்து என்ன சார் பண்ணுவாங்க இவங்களை உள்ள? அதுதான் கனிமொழி சொல்கிறாங்களா, நீங்கள் பண்ண மேலே தப்பு அவங்க ஒத்தரன் குறிப்பிட்டு சொல்ல, நம்ம கட்சி தப்பு மேலே தப்பு பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. எக்ஸாம்பிள் பிரேமலதா, வைகோ, இதெல்லாம் தான் அவங்க சொல்கிறது. பண ஊழல் பண்ணாங்க, அது பண்ணாங்க, லஞ்சம் அடிச்சாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஓப்பனாக சொல்லிட்டாங்களே. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். திரு விஜய் அவர்கள் வெற்றி, அப்புறம் வந்து இடைத்தேர்தலும் வரப்போகுது. அவர்கள் ஆட்சி முறைகளும் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. திமுக அந்த பெண் நிறுவனத்தை கலைச்சாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, இந்த ஆட்சியை நீடிக்குமான்னு தெரியல, பொறுமையாக இருன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வருது, கட்சிக்குள்ளேயுமே பிரிவினை வருதுங்கிறாங்களே சார், என்ன நடக்குது சார்? இப்போ வந்து திமுக ஒரு நெருக்கடியில் இருக்காங்கன்னா கடும் நெருக்கடியில் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 10 முன்னாள் அமைச்சர்கள், 8 மாவட்ட செயலாளர்கள் விஜய் கட்சியில் சேர்கிறதுக்கு அப்ரூவல் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. 10 முன்னாள் அமைச்சர்களா? 10 முன்னாள் அமைச்சர்கள். செந்தில் பாலாஜியில் இருக்காரா? யாருன்னு தெரியல, லிஸ்ட்டில் லெட்டர் கொடுத்துருக்காங்க. விஜய் ஹோலில் போடுங்கன்ட்டான். அதிமுகலேருந்து எடுத்துக்கோங்க, வெள்ளமணி நடராஜன் அந்த மாதிரிலாம். திமுக நம்ம கொள்கை எதிரி, வேண்டாம் ஹோலில் போடுங்கன்ட்டாலும். இந்த நியூஸ் கேள்விப்பட்டு ஸ்டாலின் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். என்னங்க அது, நம்ம வந்து கூட்டணியே உடைச்சிட்டாங்க, நம்ம கட்சியிலேருந்து ஆள் எடுக்க பார்க்குறாங்க, எடுக்க பார்க்குறாங்க, நம்ம கட்சியை உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு இது. மைசூருக்கு போயிருக்கார் ஹாலிடேக்கு. அங்கே வந்து டெய்லி மகன் மருமகனோட மீட்டிங் போட்டிருக்காங்க. முதல்ல மகனுக்கு மருமனுக்கு சண்டை வந்தது. அப்புறம் வந்து சரி இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க. சரி நம்ம மாமனாருக்கோசரம் விட்டு கொடுக்கலான்னு மருமகனும், அப்பாவுக்கோசரம் விட்டு கொடுக்கலான்னு பையனை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 அம்மா துர்கா அம்மையா 4 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது இது நடுவில் என்ன ஆச்சா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கனிமொழி எம்பி வந்து ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, வயசாகிடுச்சு, உங்களால் முன்ன மாதிரி அலைய முடியல, ஏஜ் ஃபேக்டர், என்னை வந்து செயல் தலைவராக போடுங்க, போட்டிங்கன்னா நான் வந்து சுற்றுப்பயணம் மாதிரி கட்சி வளர்க்குறேன், நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகலே குரல் ராஜ் சத்தன் எழுப்ப ஆரம்பிச்சிட்டார், இளைஞர்களை கொண்டு போக ஆரம்பித்தார். நம்ம கட்சியில் மாணவர் அணி தலைவரே 60 வயசு, இளைஞர் அணி தலைவர் 70 வயசு, வேலைக்கு ஆகாது. அந்த காலத்தில் 67 அண்ணா கொண்டு வந்த போது சீனிவாசன் காமராஜை தோக்கடித்தார். நம்ம மாதிரி இளைஞர்களை வளர்த்த கட்சி திமுக மாதிரி எந்த கட்சியுமே கிடையாது. காங்கிரஸ் எல்லாம் மிட்டா மிராசுதார் கட்சி, ஏழை பசங்க, சின்ன பசங்க, ரிக்ஷாக்காரன், கூலி தொழிலாளி, அந்த மாதிரி ஆட்களை கூடியதான் திமுக. அதை போச்சு. இப்போ எல்லாம் பணக்காரன் கோடீஸ்வரன் ஆகிட்டான். திருப்பி கட்சியை ரிவைவ் பண்ணோன்னா மக்களிடம் போது கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். நான் வந்து பெண்கள் கல்லூரி, ஆண்கள் கல்லூரியெல்லாம் போய் பேசி பண்ணித்தரேன் அப்படின்னு ஸ்டாலின் பதிலே சொல்லியாம். இந்த மீட்டிங்கில் பேசப்பட்டு தான். அப்போ துர்காமையா சொன்னாங்களா, என்னங்க அவங்கள போய் போடுறதுக்கு நம்ம தம்பியை போடலாம், உதயாவை போடலாமே அப்படின்னு. அவர் சொன்னால் இல்லை, அவர் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவோட கட்சியில் எனக்கு பங்கு உண்டு,
உங்களுக்கு மட்டும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பங்கு கிடையாது. எனக்கும் கலைஞர் அப்பா தான். நானும் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். நானும் மிஸ்ஸெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நினச்சிருந்தா ஈஸியாக காட்டி கொடுத்துருக்க முடியும். அந்த மாதிரி பண்ணல. என் தியாகத்துக்காவது நீங்கள் மதிப்பு கொடுங்க. அவங்க உண்மையாக கஷ்டப்பட்டிருக்கேன். திமுகலேயே இவர் ஸ்டாலின் மிஸ்ஸால் போனாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அந்த காலம். இப்போ ரீசெண்டாக கஷ்டப்பட்டது கனிமொழி. சரியில்லை, திகார் இப்படியே கேட்டாங்களா? இந்த மாதிரி இன்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், கட்சிக்கோசரம் உழைச்சிருக்கேன். அது பின்னாடி அர்த்தம் என்னன்னு புரியும், எல்லாருக்கும் தெரியும். உடனே ஸ்டாலின் வந்து நான் யோசிச்சு பண்ணுறேம்மா, வெயிட் பண்ணுறேன். அவரு கொஞ்சம் பொலைட்டாக தான் பேச, நீங்கள் எடுத்து அங்கே அவுத்துன்னு பேச மாட்டேன். நான் யோசிச்சு முடிவு பண்ணுறேன் பண்ணலான்னு போய் ஃபேமிலியில் பேசியிருக்காங்க. அப்போ சொன்னாங்களா, அவங்ககிட்ட போச்சுன்னா கட்சி அவங்க தூக்கிட்டு போடுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டாலினை சொல்லப்பட்டதான், அப்படி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கைல்வழி என்ன ஆச்சு, உங்கள் ஒரு சொந்த பிரதர் அண்ணன், உங்கள் பிரதரோட பொண்ணு, உங்கள் அண்ணன் பொண்ணு என்ன ஆச்சு, தாவக்கையில் ஜாயின் பண்ணி மதுரை மேயராக போகிறா கைல்வழி. அழகிரியோட மகள் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சியில் நின்று மதுரை மேயராக போகிறா. ஃபர்ஸ்ட் லேடி ஃப்ரம் கலைஞர் ஃபேமிலி. அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தா. நீங்கள் கேட்கலாம், ஏங்க திமுகலேருந்து யாரும் எடுக்க மாட்டான்னு இப்போ தான் விஜய் சொன்னீங்க, கைல்வழி மட்டும் எப்படி எடுக்கிறான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அழகிரிக்கும் திமுகவுக்கு சம்மந்தம் கிடையாது. விலக்கி வெட்டப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. அது கைல்வழி திமுக பக்கமே போகிறது. உதயநிதியாவது உள்ளே போயிருக்காரு. தமிழரசுன்னு ஒரு பையன் இருக்கா கலைஞர், பாதி பேர் தெரியவே தெரியாது. அவர் எந்த பப்ளிசிட்டியும் வரமாட்டார், மேடைக்கே வரமாட்டார். முத்து, அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு, இதில் மீதி 3 பேர் எல்லாருக்கும் தெரியும். தமிழரசு யாருன்னு தெரியும். ரொம்ப சாஃப்ட் மேன், ரொம்ப படித்தவர், நியாயமானவர், நேர்மையானவர். அவர் உண்டு, விமர்சலி ஆஃபீஸ் உண்டு, பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் கான்ட்ரவர்ஷியல். அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் விட மாட்டார், தேர்தலில் வரமாட்டார், கேம்பெயின் பண்ண மாட்டார். வீட்டோடு அவர் ஆஃபீஸ் போவார், வருவார், அவர் வேலையை பார்த்துட்டு குழந்தை பேரன் பேத்திகளோடு இருப்பார். அவர் பாதி பேருக்கு அவர் கலைஞர் பையனே தெரியாது. அந்த மாதிரி கைல்வழி யாருன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு கலைஞர் அடிச்சிருக்கும்போது ஸ்டாப் கைல்வழிம்பாங்க. அவங்க எழுதி கொடுக்கும்போது திமுக கைப்பற்றும் கண்மணி ஸ்டாப்னு போனால் அவங்க எழுதி கொடுத்தாங்களா ஸ்டாப் படி நிறுத்துன்னு, அதையும் சேர்த்து படிச்சுட்டாங்க, கிண்டலை பண்ண. அந்த மாதிரி அரசியல் அவ்வளோ பழக்கம் இல்லாதவங்க அதனால் எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்களாம். ஸோ இவங்க கனிமொழி வந்து அந்த மாதிரி ஒரு தாவக்கையில் சேராட்டி கூட திமுகவை உடைக்கும் சக்தி யார்கிட்ட இருக்குன்னா கனிமொழிகிட்டது. உடைக்க முடியும். அந்த நாடார் சமூகத்தினர், சில சமூகத்தினர் அவங்களால நடித்து சேதப்படுத்த முடியுமான சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு முன்னே கூட அடிக்கடி கேள்விப்பட்டோம். கலைஞர் திமுகன்னு ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலைங்க. அவங்க திருமாவளவனை எம்பியாக இருந்து சட்டசபை தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. உங்கள் ஆட்சிக்கு வந்து பங்கம் விளைவிப்பார்னு. கனிமொழி எப்படி உங்களுக்கு பங்கம் விளைவிப்பான்? அவங்க தூத்துக்குடியில் எம்எல்ஏ போடுறேன், கீதாஜீவன் சொன்னாங்களா, கீதாஜீவன் நான் அக்காவுக்கு விட்டு கொடுத்துறேங்க, அவங்க போட்டி போட்டோன்னாங்களாம். இல்லை கொடுக்க முடியாதுன்னு சாலித்தோம். அதுவே அவங்களுக்கு மனசு கஷ்டம். ஸோ அதனால் என்னாச்சு, கனிமொழி ஒரு ரெபலாக மாறத்துக்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்டிங்கன்னா, இதே நிலைமை நீடித்தால் தந்தை மகன் மருமகன் கூட்டணி வச்சு கட்சியை கைப்பற்றணும்னு நினச்சான்னா கனிமொழிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்களும் கட்சிக்கு ஒழிச்சிருக்காங்க. அவங்க நல்ல தெரிந்த முகம், நல்ல அறிஞர், நல்ல ஜேர்னலிஸ்ட், அவங்க பத்திரிகையாளர், எழுத்தாளர், திறமையாக பேசக்கூடியவங்க. எல்லாத்தையும் குறை நேரம் இருக்குது. யார்கிட்ட தான் குறை நேரம் இல்லை? உதயநிதி குறை நேரே கிடையாதா? அதனால் கனிமொழியால் ஆபத்து வருமான்னு கேட்டிங்கன்னா ஆபத்து வரும். இப்போ என்னன்னா, இந்த விஜய்க்கு எதிராக திருமாவளவனை அதிமுகவும் முதலமைச்சராக ஒரு பிளான் பண்ணித்து. அதுக்கு வந்து எடப்பாடி ஒத்துக்கலை. திமுகலேருந்து எதிர்ப்பு வந்த முதல் குரல் கனிமொழி. அப்பா ஆன்மா மன்னிக்காதுங்க, நீங்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறது ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிற மாதிரி, எம்ஜிஆரோட கூட்டணி வைக்கிற மாதிரி. அப்பாவை மீறிட்டு வெளியில் போனவர் தான் எம்ஜிஆர். நம்ம 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியில் உட்காரது காரணம் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் வளர்த்த கட்சியோட கூட்டணி போனோமா? அப்படி என்ன பதவி ஆசை நமக்கு? 5 வருஷம் எதிர்கட்சியில் இருந்து போகிறது, நிறைய வேலை பண்ணுவோம், பண்ண தப்பெல்லாம் திருத்திப்போம் சொன்னாங்களாம். தப்பை திருத்திக்கிறாங்க தாங்க வழி. நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு போனால் என்ன அர்த்தம்? தப்பை திருத்திக்கங்க. யாரோ எழுதி கொடுத்தெல்லாம் வச்சு படிச்சுங்க, 10 வருஷம் 20 வருஷம் நான் தான் எங்கள் கவர்மெண்ட் தான் ரன் பண்ண போது முதல்வர்னு பேசுகிறீங்க. அந்த மாதிரிலாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இது என்னன்னா, இப்போ தனி மரமாக நிற்குது திமுக. விசிக போயாச்சு, கம்யூனிஸ்ட் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. மதிமுக கூட ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு, நாங்கள் வந்து தனியாக போட்டி போட்டுருந்தா நாங்கள் வந்து விஜயோட சேர்ந்துருந்தாங்களே.
துரதிர்ஷ்டம் சொல்லிட்டாங்களே. துரதிர்ஷ்டம்ட்டாங்க. அப்போ என்ன நடக்க போகுது, அந்த 2 எம்எல்ஏ பதவி வெளில வந்துட போகுது. துரை ஏன்னா வைகோக்கு வந்து வயசாகிடுச்சு, முடியலப்பா அவரால். வைகோ வீட்டிலே விஜய்க்கு என்ன ஒரு பாராட்டுன்னு பார்த்துட்டார். ஸோ வைகோவும் ஸ்டாலின் விட்டு வந்தால் வந்துடுவார் கண்டிப்பாக, ஒரு 99% வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளியில் வந்துட்டாங்கன்னா அப்புறம் வேறு யார் இருக்காங்க கட்சியில் உங்களுக்கு? இப்போது வைகோ என்ன ப்ராப்ளம்னா, வைகோ போட்டி போட்டது உதயசூரியன் சின்னத்தில். ஓகே. ஜவஹர்லா போட்டி போட்டது உதயசூரியன் சின்னத்தில். ஜவஹர்லா சொன்னார் நாங்களாம் தனியாக போட்டி போட்டுருந்தா அமைச்சராக இருப்பேன். பிரேமலதா என்ன சொன்னாங்க, துணை முதலமைச்சராகி இருப்பார் ஒரு எம்எல்ஏக்கு. அவங்க ரொம்ப ஆசை, அவங்களுக்கு ரொம்ப 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 ஆசை. விட்டா பிரைம் மினிஸ்டர் நாற்காலியே பிடிச்சிட்டாங்க போல. இத்தனைக்கும் ஸ்டாலின் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டார். 500 சி ராஜ்யசபா சீட்டு, 10 எம்எல்ஏ சீட்டு எல்லாம் கொடுத்து தள்ள மண்ணவாரி போட்டுனார். அது உதயசூரியன் சின்னத்திலேயே கொடுத்துருக்கலாம். உதயசூரியன் கூட ஜெயிக்க வச்சு. இந்த அம்மா எங்களுக்கு தான் முரசு ஒன்று சொல்லிச்சேன். முரசை கொட்டு டப்பா கொட்டு போட்டான் கீழே. ஒன்று மட்டும் தப்பிச்சான் படிச்சான்னு வந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்களாம், நாங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்லை. அப்போ ஸ்டாலின் கொடுத்து ஏன் வாங்கினீங்க? ஸ்டாலின் என்ன கொடுத்தா எல்லாருக்கும் தெரியும். அவன் திமுககாரனே சொல்கிறான், எங்கள் ஆள் தப்பு பண்ணிட்டார்ப்பா, எங்கள் ஆள் இந்த அம்மா கட்டின்னு மாரடிச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அவங்களுக்கு வேறு வழி. ஏன்னா பிரேமலதா மீது விஜய் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் பிரேமலதா கூட்டணி வர வேண்டாம்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. எப்படி பாருங்கள், எல்லாரையும் விருந்து வாங்க வரிந்து கூப்பிட்டவங்க. ஐயுஎம்எல்ல போய் கூப்பிட்டாங்க, சிபிஎம், சிபிஐ, விசிகே, காங்கிரஸ் கூப்பிட்டவங்க. பிரேமலதா வரேன்னும் போது வேண்டாம்னா அவங்களுக்கு தெரியும் பிரேமலதா என்ன பண்ணக்கூடியவங்கன்னு. விஜய்க்கு தெரியாமல் இருக்குமாங்க? அதே விஜயகாந்த் மேலே பெரிய மரியாதை நம்பிக்கை வச்சுருக்கேன் சொல்லிட்டாங்க. நம்பிக்கை வேறு, ஆதரவு வேறு. நான் அண்ணனை மதிக்கிறேன், விஜய் அண்ணன் தான் எனக்கு சான்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு, அண்ணியும் மதிக்கிறேன். ஆனால் எனக்கு அவங்க ஆதரவு தேவையில்லைன்ற மாதிரி பேசினதுக்கப்புறம் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகி போச்சு, விட்டுனாலும் தாவி இருக்கும். முதல்ல தாவு அவங்க தான் வச்சுருப்பாங்க. காங்கிரஸ் முன்னாடி தாவி இருப்பாங்க. தாவு எடுத்து மெசேஜ் அனுப்பிச்ச போது வேண்டான்னொன்னே இவங்களுக்கு திருப்பி டிஎம் கேட்பாங்க. இதுக்கு ஸ்டாலினுக்கு தெரியும், இந்த அம்மா இங்கே போயிட்டு திரும்பி வந்து நம்ம கூட இருக்குன்னு தெரியும். அதனால் நிற்கதியாக நிற்கிறார் ஸ்டாலின். இப்போ யாருமே கூட இல்லை. எம்டிஎம்கேவும் நாளைக்கு கூட்டம் போட்டு போட போகுது. ஜவஹர்லாவும் தனியாக போட்டு போகிறாரு. சரி, அவங்கள கட்சி தாவல கஷ்டம். ஏன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தால் வச்சு என்ன பண்ண முடியும்? போனால் திருப்பி அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க டிவிக்கு சால்வ் பண்ணின்னு. ஆனால் இதுக்கு விஜய் ஒத்துக்கிறாரான்னு தெரில. விஜய் வந்து சொல்லிட்டாரோ இனிமேல் அதிகமான ஆள் வேண்டாங்கன்னு. ஸோ இது என்ன, இப்போ என்ன ஆகிடுது, திமுக கூட்டணியில் வந்து அடுத்து விரிசல் வந்து இப்போ பெரும் பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கு. மதிமுக ஜூன் 27 ஒரு மீட்டிங் போடுது, அவசரமான கூட்டணி. அந்த கூட்டணி என்ன முடிவு இருக்குன்னு நமக்கு தெரியும். திமுக கூட்டணியில் விலகிறோம், தாவைக்காக ஆதரவு கொடுக்க போகிறேன்னு உள்ளாட்சி தேர்தல் வேறு வருது அடுத்து. ஆமாம், அவங்களுக்கு பதவி தான் முக்கியம். ஏன்னா இவர் ஒன்றும் கொடுக்கல. அந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி இடதுசாரி, இந்தியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் எல்லாம் ரகசியமாக பயங்கரமாக கொடுக்கும்பொழுது மதிமுக நெருங்கி வருது. திமுக பெரிய அதிர்ச்சியாக போச்சு. என்னடா எம்பி பதவியை ஜெயிக்க வச்சோமே, 2 வாட்டி ஜெயிக்க வச்சோமே, ராஜ்யசபா கொடுத்தோமா அப்பாவுக்கு. இல்லை, இதெல்லாம் திமுகங்கிற கட்சியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க யார் எப்படின்ட்டு. இவ்வளவு துரோகத்தையே வாங்கிட்டு அடுத்து என்ன சார் பண்ணுவாங்க இவங்களை உள்ள? அதுதான் கனிமணி சொல்கிறாங்களா, நீங்கள் பண்ண மேலே தப்பு அவங்க ஒத்தரன் குறிப்பிட்டு சொல்ல, நம்ம கட்சி தப்பு மேலே தப்பு பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. எக்ஸாம்பிள் பிரேமலதா, வைகோ, இதெல்லாம் தான் அவங்க சொல்கிறது. பண்ண ஊழல் பண்ணாங்க, அது பண்ணாங்க, லஞ்சம் ஆச்சாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஓப்பனாக சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க. கலைஞர் இருந்தால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. கலைஞர் மேலே புகார்லாம் வந்து அது வேறு விஷயம். இந்த மாதிரி குற்றச்சாட்டு கலைஞர் மேலே வந்தால் எனக்கு தெரியல. அதனால் பிரேமலதா மட்டும் இருக்காங்க, அப்படி எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியல நமக்கு. அவங்க விட்டு பண்ண போயிடுவாங்களே. ஸோ இப்போ என்ன ஆகி போயிடுது, திமுகவோட எதிர்காலம் கொஞ்சம் காப்பாற்றப்படுவதற்கு காரணம், இப்படி கூட சொல்கிறேன், திமுக உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் விஜய். என்னங்கன்னு கேட்கலாம். விஜய் மட்டும் திமுக உடைக்கணும் முடிவு பண்ண வச்சுங்க வாங்க அப்படின்னாங்கன்னா பாதி திமுக அங்கே போடும். விஜய் சொல்கிறான், எனக்கு திமுக தீய சக்தி வேண்டாம், நான் எனக்கு எங்கள் ஆளுங்களே எனக்கு போதும், வர 1-2 பேர் அதிமுக போதும், ஸ்டாப் பண்ணுங்கள், நோ நியூ அட்மிஷன். அதுக்குன்னு கட்சி இல்லாதவங்க எடுத்துக்கலாம். இப்போ நட்ராஜ் போய் சேர்ந்துருக்காரு அதிமுகலேருந்து, அவர் முன்னாள் டிஜிபி, அந்த மாதிரி படித்தவங்க அவங்களாம் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி மாதிரி போட்டு ஜேசிடி பிரபாகர் அப்ரூவ் பண்ணாருன்னா அதிமுகலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் திமுகலேருந்து வரவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சுக்காங்கன்னா
திமுக துக்குநூறாக உடைஞ்சிரும். ஸோ திமுக நன்றி சொல்லக்கூடிய மனிதர் யார் என்றால் விஜய் தான். இப்போ விஜயால் தான் திமுக ஒன்றா ஒட்டின்னு கிடக்குது. விஜய் எம்பத்தை எடுக்க ஆரம்பித்தா சீட்டு கட்டு மாதிரி கவுந்துடும். அப்புறம் அதிமுகவுக்கும் திமுக வித்தியாசம் கிடையாது. எப்படி போனாலும் 3 வருடங்களுக்குள் திமுக அதிமுக என்ற இருவரும் சக்திகள், தமிழ்நாட்டை கட்டி காத்து ஆண்ட சக்திகள் காணப்படும். இல்லை சார், இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்குது, உட்கட்சிக்குள்ளே அவங்க அக்கா தங்கச்சி கனிமொழி அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்குமே பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்கிறோம். பட் தொண்டர்கள் வந்து யாரை விரும்புவாங்க? இப்போது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுக்கு தளபதி தான், தப்போ சரியா இந்த குடும்பம் தான் வருதுன்னு கேட்கக்கூடிய தொண்டர்கள்லாம் பார்த்துருப்போம். இதுக்குள்ளே தொண்டர்கள் எப்படி மாறுவாங்க, நிலைப்பாடு எப்படி எடுப்பாங்க? இவர் பக்கம் போவா, இல்லை அம்மையார் கனிமொழி அவர்கள் எடுக்கிற முடிவு பக்கம் போவா? இந்த பிளவுங்கிறது அந்த இடத்துல தொண்டர்கள் தானே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொண்டர்கள் கூட இருந்தாங்க. எதிர்கட்சியாக இருந்தபோது 90% தொண்டர்கள் கூட இருந்தாங்க. ஏன்னா அவர் கலைஞர் வந்து எதிர்கட்சியாக ரொம்ப சிறப்பாக செயல்படுவார். உடன்பிறப்பை லெட்டர்லாம் எழுதுவார், கட்டி காப்பார், எல்லாருக்கும் பண்ணுவார், எல்லோரும் அன்பாக பேசுவார். அவர் ஒரு தனி டெக்னிக் வச்சுருந்தார். ஏங்க 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியில் எம்ஜிஆர் பீரியடில் இருந்தாங்கன்னா அதை விட ஒரு சான்ஸ் இருக்குமா? 2 தடவை ஆட்சி கலைப்பு நடந்தது. அப்புறம் ஆட்சிக்கு வந்தார். 96 ஆட்சிக்கு வந்தார். ஜெயலலிதா ஆட்சி வேறு, எம்ஜிஆர் ஆட்சி அப்புறம் ஜெயலலிதா ஆட்சி ஒரு 2 வருஷம் வந்து அது ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைஞரால் அது சாமர்த்தியம், கட்சியை உடையாமல் காப்பாற்றுறது. ஸ்டாலினால் அது முடியாது. அது இல்லாமல் அப்போ இருந்த தொண்டர்கள்லாம் லாயலாக இருந்தாங்க. எம்ஜிஆர் எப்படி பச்சை குத்த வச்சாரோ அந்த மாதிரி திமுக உயிர்னு. இப்போ தொண்டனத்தில் சொல்கிறான், மாவட்ட செயற்பதியோ நான் 100 கோடி பண்ணியா, எனக்கு என்ன 10 கோடி கொடுத்தியா, நீ 100 கோடி பண்ணுறதில்ல கான்ட்ராக்டில், மாவட்ட செயலாளர் எழுத்து கேள்வி கேட்குறான், மொட்டைப்படுத்துன்னு போடுறான். ஸோ லாயல்ட்டிலாம் கிடையாது. இப்போ பைசா வருதா, எந்த கட்சியில் போனால் அதிகமாக பணம் பண்ணலாம். விஜய் கட்சி ஏன் போக மாட்டேறாங்க? விஜய் கட்சியில் போட பணம் பண்ண முடியாது. ஆனால் அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அதுதானே. இங்கே வா, என் மூஞ்சிக்கு உழுத ஓட்டு, நீ இருக்குதுன்னு தான் இரு, நீ பணம் என்னன்னு ரொம்ப இப்போ கேஎன்ஆர்லாம் சொல்லுவாராம், தலைவரங்க பாருங்க, நீங்கள் என்ன மாநிலத்துக்கு முதல்வராக இருக்கலாம், இங்கே திருச்சிக்கு நான் தான். இது தாவேக்கால அப்படி யாரும் சொல்ல முடியாது தானே. தாவேக்கால சொல்லிட்டாங்க, யாராவது ₹1 வாங்கினா தெரிஞ்சால் தலை காலியாகிட்டாராம். இல்லை அதுதான் திமுக மிகப்பெரிய ஐடியா இருக்குதா, விட்டா போயிடுவாங்க, இந்த பக்கம் இவங்களை எடுத்து அந்த அமைச்சர் ஓடிடுவார், அவங்கள எடுத்து இவ்வளோ பிடிச்சி வச்சுருக்கிறது பெரும்பாலும் இருக்கு. திமுகலேருந்து அதிமுகவுக்கு போய் யாரும் சேர மாட்டாங்க. இல்லை தாவேக்காவுக்கு சொல்கிறேன். இல்லை அதிமுக யார், அதிமுகலேருந்து திமுக யாரும் போவாங்கன்னா எதிர்கட்சி யாருக்கும் போக மாட்டாங்க. ஓகே, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 1-2 பேர் போய்க்கலாம், அப்பவும் போகல. இப்போ புகலிடம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் தாவேக்கா தான். எல்லா கட்சிகளுக்கும் புகலிடம் கொடுக்க வேண்டிய ஒரே இடம். எனக்கு கேட்ட பாஜகவில் இந்த 5-6 பேர் 2ஆம் கட்ட தலைவர் அப்ளிகேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. தாவேக்காவில் ஜாயின் பண்ணி பாஜக 2ஆம் கட்ட தலைவர் பேர் எனக்கு தெரியும், லிஸ்ட்டை நான் பார்த்துட்டேன். ஒரு நண்பர் காமிச்சார், ஆச்சரியமாக இருந்த இவங்கெல்லாம். ஆனால் பதவி ஆசை பிடிச்சவங்க, அது மட்டும் சொல்ல முடியாது. பதவி ஆசை பிடிச்ச ஒரு 5-6 பேர் அப்ளிகேஷன் கொடுத்து விஜய் டேபிளில் பெண்டிங் இருக்குது. விஜய் சொன்னாலும் வெயிட் பண்ணுங்கள். இவங்கெல்லாம் பதவி ஆசை பிடிச்ச, அது ஜான் ஆரோக்கியம் சொன்னார், ஆனால் இது பதவி ஆசை பிடிச்சவங்கெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, நீங்கள் நிம்மதியாக ஆட்சி பண்ணணுன்னா இவங்கெல்லாம் கிட்ட சேர்த்துக்காதீங்க, நாளைக்கு உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருவாங்க, கட்சியில் உட்பூசல். இப்போது தாவேக்காயில் உட்பூசலே கிடையாது, நோ பவர் சென்டர்னு சொல்லிட்டாராம். யாராக இருந்தாலும் உத்தரவு பிரகாரம் தான் கேட்டு வர்றோம். அப்படி தான் இருக்கணும். கட்சின்னா கலைஞர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும். இங்கே வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஐஏஎஸ் அதிகாரிலாம் ஆட்டம் போட ஆரம்பித்தாங்க, அதுக்கு உண்டான பலனை அனுபவித்தாங்க. எல்லாம் ஆட்டம் போட்டாங்க. எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் முடிவு பண்ணால் தான் எல்லாமே ஐஏஎஸ் அதிகாரிகள் முடிவு பண்ணுறாங்க. இவர் சும்மா கையெழுத்து மட்டும் போட்டு விட்டார். அந்த மாதிரி இல்லாமல் விஜய் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால, இதனால் விஜயோட முடிவினால் யாருக்கு சாதகம்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு சாதகம். தொண்டர்கள் வந்து இப்போல்லாம் லாயலிஸ்டே கிடையாது. கூச்சல் போடுவான், தலைவா வாழ்க, நிரந்தரம் முதல்வர் வாழ்கம்மா, போன சரக்காட்சி படுத்துக்கணும். நேற்று யார் மீட்டிங்கில் போய் கத்தணுமே, யார் மீட்டிங், தலைவர் மீட்டிங்கா, அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. இப்போ முன்னெல்லாம் டீ குடிச்சிட்டு அண்ணா சொல்லுவார், நைட்டெல்லாம் போஸ்டர் ஒட்டுவான்னு. இப்போ 8லேருந்து 10லேருந்து 6 மணிக்கு வேலை செய்கிறது 1500 ரூபா. ஒரு பிரியாணி, சாப்பாடு, குவார்ட்ரு அது கொடுத்தா தான் கட்சிக்காரன் வரணும். கேட்டேன், நீ பண்ணுறல்ல, நீ மர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்குறல்ல, ஒரு மாவட்ட செயலரை விடுங்க, கார்பரேஷன் கவுன்சிலர் 50 கோடி 100 கோடி வச்சுருக்கான் சென்னையில். கார்பரேஷன் கவுன்சிலர் செம்ம மாமூல். இப்போ கார்பரேஷன் தேர்தல் வந்ததுன்னா திமுக 10 சீட்டு கூட கிடைக்காது, எழுதி வச்சுங்க, 10 சீட்டு கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து ரவுடித்தனம் பண்ணுறாங்க கவுன்சிலர்லாம். இன்ஃபேக்ட் எம்எல்ஏ தேர்தலில் தோற்றத்துக்கு இன்னொரு மெயின் ரீசன் ஆர் செகண்டரி ரீசன், கவுன்சிலர் போட்ட ஆட்டம். ஒரு பில்டிங் கட்டி கல் கட்ட பணம் கேட்க வேண்டியது,
இன்னொருத்த வருவான், நீ கொடுத்துட்டப்பா கவுன்சிலருக்கு. அது கவுன்சிலருக்கு நான் ரெவென்யூ ஆஃபீஸர், எனக்கு யார் பணம் கொடுக்குறது, நான் கமிஷனர் கொடுக்கணுமே. அவன் போயிடும். இன்னொருத்த வருவான், நான் மேயர் ஆள், அது தள்ள கை வச்சுக்கிறான். என்னங்க எவ்வளோ பேருக்கு நான் பணம் கொடுக்குறது. டெய்லி ஒருத்தன் வந்து நிற்கிறான், எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயே ஒருத்தன் நிற்கிறான், ரெவென்யூலேருந்து நிற்கிறான், கார்பரேட்லேருந்து நிற்கிறான், பிடபிள்யூலேருந்து நிற்கிறான், மெட்ரோ வாட்டர்லேருந்து நிற்கிறான். நான் வீடு கட்டுற பணத்தை விட ஜாஸ்தி கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி மக்கள் புலம்பி தான் தூக்கி அடிச்சாங்க. இல்லை இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு லிஸ்ட்டு போயிருக்காது. அவர் என்ன சொல்றாரு, இப்போ கொண்டு வாங்க, இப்போ எதுக்காக தோத்தோங்கிறதுக்கு கடைசி வரை டைம் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்களே. விஜய் ஃபேக்டர்னால நீங்கள் தோற்று போயிட்டீங்க. விஜய் ஃபேக்டர் ஏன் வந்தேன்னு சொல்ல, விஜயால் தோற்று போயிட்டீங்க. நீங்கள் இது உசுப்பி விடுறது. நீங்கள் 4 திருத்துட்டீங்க விஜயால் தான் நீங்கள் தோற்றீங்க. இவங்க பண்ண தப்பால் தோற்றான்னு புரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் ஒன்றும் நிழல் உலகத்தில் வாழ, நிஜ உலகத்துக்கு வரல. அவர் அவர் சுற்றி அவர் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும். அவர் டிவி பார்க்க விடலை, யூடியூப் பார்க்க விடலை, பேப்பர் படிக்க விடலை. கலைஞர் என்ன பண்ணார், 4 மணிக்கு வந்துருப்பார், ஃபஸ்ட்டு முரசொலி படிப்பார், எல்லாம் டெய்லி மார்னிங் இங்கிலீஷ் பிரமாதமாக படிப்பார், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் இப்படி எல்லாம் படிப்பார், தினத்தந்தி, தினமணி, தினகரன், மாலை முரசு, மக்கள் எல்லாம் படிப்பார். படிச்சுட்டு விகடன், குமுதம், ஜூனியர் படிச்சு கூப்பிடாரு 7 மணிக்கு. என்ன எழுதுனேன், என்ன ஜூனியர் எழுதுறீங்க, என்ன தப்பாக எழுதுற, வா 10 மணிக்கு வா, டோஸுக்கு உனக்கு பார். நானும் எழுந்து படிக்கல, அவரை எழுந்து படிச்சிட்டார் பேப்பரை. அந்த அவர்கிட்ட எழுந்து சொல்லுவார், ஆமாம் ஏன் நீ போட்டல கரெக்ட் தான், அது அந்த கலெக்டர் கூப்பிட்டு கேட்டேன், அவனை கட்சி விட்டுக்கிட்டேன், அந்த நியூஸை போடுப்பார். எதுக்குன்னு அப்போ தான் மற்ற பயம் வரும்பார். ஓகே சார், கலைஞர் ஸ்டாலின் அவர்கிட்ட கிடையாது, பேப்பரே படிக்கிறது இல்லை, டிவியை பார்க்க கூட ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. உலக நடப்பு தெரியக்கூடாதுன்றது அந்த 4 அதிகாரிகள் பண்ண முடிவு. இப்போ 4 அதிகாரிகள் ஜம்முன்னு இருக்கிறாங்க. இப்போ டாப் போஸ்ட்டு, அதே சேலரி, அதே பணம், சேர்த்த பணம்லாம் பேங்க்கில் பத்திரமா வெளிநாட்டு முதலீடு ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டவர் யார், ஸ்டாலின் தான். அதனால் இனிமேலாவது ஸ்டாலின் தயவு செய்து அதிகாரிகள் பேச்சு கேட்க ஆடாதீங்க. அவன் அதிகாரிகள் உங்களை குழப்பத்துனே வருவாங்க. விஜய் சொல்லிட்டாரா, எந்த அதிகாரி என்கிட்ட அட்வைஸ் சொல்ல வேணாம், நான் சொல்கிற அட்வைஸ் நீ கேட்டால் போதும். சீஃப் செக்ரட்டரி தங்கமான மனிதர் சாய்குமார், பிரில்லியன்ட் மேன், அவர் ஒருத்தர் இருந்தால் போதும், எல்லாம் சீஃப் செக்ரட்டரி டீல் பண்ணிங்க, என்கிட்ட வராதிங்கன்ட்டாரான். சீஃப் செக்ரட்டரி போனால் குதிரமாக இல்லை, லாயத்தை பிடிச்ச மாதிரி நிற்பார். ஆக விஜய் அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் காப்பாற்றவில்லை, திமுகவை சேர்த்து காப்பாற்றுது. நிச்சயமாக சார், திமுக இனியாவது பட்டு உணவுங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.